ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தீப்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் 23. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னுமே நிறைய பேர் நான் இப்போ தான் மேம் ஃப்ரெஷர், எனக்கு இன்னும் எதுவுமே தெரியாது, இப்போ தான் படிக்கலாமா வேணாமாங்கிற ஒரு மைண்ட் ஆசிலேஷன்லேயே நான் இருக்கேன். படிக்கலாம்னு நினைக்கும் போது நிறையா பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதெல்லாம் படித்து முடிக்க முடியுமா, எத்தனையோ வருஷம் இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க, அவன்லாம் பாரு 4 வருஷம் படிக்கிறான், அந்த பொண்ணுலாம் பாரு 5 வருஷம் படிச்சிட்ருக்கு, இன்னும் அவங்களே போஸ்டிங் வாங்கலை, இப்போ படிக்க ஆரம்பித்து வரப்போகிற எக்ஸாமில் நீ போஸ்டிங் வாங்கிடுவியான்னு சொல்கிறாங்க. இன்னொரு குரூப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ என்ன தான் படித்து பாஸ் பண்ணாலும் லட்சக்கணக்கில் காசு கொடுத்தா தான் போஸ்டிங் வாங்க முடியும்னு சொல்கிறாங்க. அப்போ நான் இதுக்கு எடுக்கக்கூடிய எஃபர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் சரிதானா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்குறாங்க. சிம்பிளாக சொல்லணுன்னா, எத்தனையோ கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ போஸ்டிங்ஸ் செக்யூர் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. எல்லோரும் என்ன காசு கட்டிட்டா போயிட்டுருக்காங்க, அதெல்லாம் நம்ம படிக்க வேணாம் அப்படின்னு நம்மளே ஒரு முடிவுக்கு வந்துக்கிறதுக்காக ஒரு ரீசனை நம்மளே சூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ படிக்கணும்னு நினச்சா நம்ம பாட்டுக்கு டக்கு டக்குன்னு படிக்க ஆரம்பிக்கணும். இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது? 150 நாள் நம்ம கையில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த வருஷம் ஆரம்பித்து ஜனவரி மாதத்தை நம்ம விட்டுட்டோம். சரி, இது வரைக்கும் படிக்கலையா, இனிமேலாவது நீங்கள் என்ன பண்ணணும், படிக்க ஆரம்பிக்கணும். நீங்கள் ரொம்பவே 0% ப்ரெஷராக கூட இருங்க, தாராளமாக உங்கள் கையில் 150 நாள் இருக்குது. பிப்ரவரி மாதம் ஒரு 28 நாள் இருக்குது, மார்ச் மாதம் 31 நாள் இருக்குது, ஏப்ரல் மாதம் 30 நாள் இருக்குது, மே மாதம் 31 நாள் இருக்குது, ஜூன் மாதம் 30 நாள் இருக்குது. மொத்தமாக சேர்த்திங்கன்னா 150 நாள் உங்கள் கையில் இருக்குது. சரிங்களா? ஏப்ரல் 25ஆம் தேதி குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் வந்துடும், அப்ளை பண்ண ஆரம்பிங்கன்னு சொல்லிடுவாங்க. ஜூலை 13ஆம் தேதி எக்ஸாம் டேட்டுங்கிறது போன வருஷமே நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? சரி, இன்னொரு கொஷின் கேட்டிருந்தாங்க இல்லைங்களா, வருஷம் படிக்கிறவங்களே இன்னும் வாங்கலை, நாங்கள் இப்போ படிக்க ஆரம்பித்து 150 நாளில் எங்களால் வேலை வாங்கிட முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டிங்க இல்லைங்களா. ஸோ வருஷம் படிக்கிறவங்க கன்சிஸ்டன்சியாக படித்தாங்களா அதை செக் பண்ணுங்கள். சரிங்களா? 4 வருஷம் படிக்கிறாங்க, 5 வருஷம் படிக்கிறாங்க, அவங்க கன்சிஸ்டன்சியாக இதை மட்டும்தான் படிக்கிறாங்களா, ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாங்களா, இல்லை வேலைக்கு போயிட்டு வந்தாலும் அவங்க டச்சே விடாமல் அவங்க படிச்சுக்கிட்டே இருந்தாங்களா, அந்த கொஸ்டினை ரைஸ் பண்ணி பாருங்களேன், அதுக்கான பதில் உங்களுக்கே கிடச்சிரும். ஓகேங்களா? இந்த ஒரு 150 நாள் உங்களுக்கான ஒரு ஸ்கெடியூலை க்ரியேட் பண்ணிவிட்டு அதிலேருந்து நீங்கள் விடுபடாமல் டெய்லியுமே படித்து பாருங்களேன், உங்களுக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வரும். ஜஸ்ட் ஒரு 1 வீக்குக்கான ஸ்கெடியூலை மட்டும் போட்டு நீங்கள் ப்ராப்பராக படித்து பாருங்களேன், பரவாயில்லப்பா ஒரு வாரம் நம்ம படிச்சிட்டோம் பாரு அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன்லேயே அடுத்த வாரம் என்ன ஸ்கெடியூல் போடலாம், அதுக்கு அடுத்த வாரம் என்ன ஸ்கெடியூல் படிக்கலாங்கிற ஒரு ஆர்வம் வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ என்ன படிக்கணும், ஏது படிக்கணும், எப்படி படிக்கணும்னு சொல்லித்தரதுக்கு அத்தனை யூடியூப் சேனல்ஸ் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் எதில் பார்த்தீங்கனாலுமே என்ன படிக்கணும், ஏது படிக்கணும், எப்படி படிக்கணும், இப்படிலாம் படிங்க அப்படிலாம் படிங்கன்னு சொல்லித்தரதுக்கு அவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ நீங்கள் இன்ஸ்டியூஷன் போய் சேர்ந்து ஆயிரக்கணக்கில் காசு கட்டி தான் நீங்கள் படிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஓகேங்களா? அவ்வளோ 1000 காசு கட்டி சொல்லித்தரதை விட நிறைய பேர் யூடியூப்பில் நல்லாவே சொல்லி தந்துட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி கூட நீங்கள் டெய்லி படிக்க ஆரம்பிச்சிங்கனாலே போதும். உங்ககிட்ட இருக்க வேண்டிய ஒரு பெரிய ஆயுதம் என்னங்க, 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் புக்ஸை கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. 11, 12 இல்லைன்னா கூட பரவாயில்ல, புக் பேக்கு பாக்ஸ் கண்டென்ட்டு படிக்கிறதுக்கு PDF இருந்தாலே போதுமானது. 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் புக்கு, மேக்ஸ் புக்கு, சோசியல் புக்கு, சயின்ஸ் புக்கு இதை மட்டும் கலெக்ட் பண்ணி வச்சு டெய்லியும் ஒரு ஸ்கெடியூலை போட்டு படிக்க ஆரம்பிங்க. சரிங்களா? இன்னும் உங்கள் கையில் சாலிடாக 150 நாள், சொல்ல போனால் 5 மாதம் உங்கள் கையில் இருக்குது. ஓகேங்களா? ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ணாமல் அவங்களால முடிஞ்ச அளவு ஸ்கெடியூலை போட்டு டெய்லியும் படிங்க, ஸ்மார்ட்டாக படிங்க. எந்த பாடத்தில் என்ன படிக்கணும், இந்த பாடத்துக்கு இவ்வளோ எஃபோர்ட் தேவையா, இந்த பாடத்துக்கு எவ்வளோ எஃபோர்ட் தேவைங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே கணிச்சு கரெக்டாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது எல்லாமே நான் எங்கே மேம் பார்க்குறதுனா, உங்களுக்கு அத்தனை யூடியூப் சேனல் இருக்குது, நம்ம சேனல் இருக்குது, அது இல்லாமல் நிறையா சேனல்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ தமிழில் 100 கொஷினுக்கு ரெடியாக போகிறீங்க, மேக்ஸில் 25 கொஷின் ரெடியாக போகிறீங்க, ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு 75 கொஷினுக்கு ரெடியாக போகிறீங்க. ஓகேங்களா? 200 கொஷின் மொத்தமாக கொஷின் பேப்பரில் இருக்க போகுது. அதில் 170+ எடுத்தால் நம்ம சேஃப் ஜோன். 160 to 170ங்கிறத ப்ளஸ் நீங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ தமிழ்ங்கிறது நமக்கு போன பழைய சிலபஸை விட இப்போ ரொம்பவே எளிமையாக மாற்றிட்டாங்க. உங்களுக்கு தமிழ் இலக்கணத்தை பற்றின புரிதல் இருந்துச்சுனாலே நீங்கள் 85 கொஷின்ஸுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். மனப்பாடம் பண்ணுறதுக்கான வேலை வெறும் 15 கொஷினில் தான் உங்களுக்கு இருக்குது. அதுவுமே போர்ஷன் ரொம்ப கம்மி, உட்காந்திங்கன்னா ஒரு 2 நாள் போதும் இந்த 15 கொஷினுக்கு. இப்போ தமிழும் உங்களுக்கு ரொம்ப எளிமையாகவும் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ உட்காந்து படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கெலாம் ப்ரீவியஸ் கொஷின்ஸை நிறையா நீங்கள் ஹேண்டில் பண்ணி பார்த்தீங்கனாலே இதெல்லாம் போதுமானது. ஓகேங்களா? ஸோ மேக்ஸ்க்கு கம்ப்ளீட்டாக நம்ம சேனல்லே ஈச் அண்ட் எவ்ரி சம் ஸ்கூல் புக்கில் இருந்து உங்களுக்கு நாங்கள் நடத்தி கொடுத்துருக்கோம். ஸோ எங்களோட ப்ளேலிஸ்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே ஒரு 7 வாரத்தில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸுமே பார்த்தீங்க அப்படின்னா வேர் டு ஸ்டடி மட்டும் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா வாரத்துக்கோ இல்லை 2 வாரத்துக்கு ஒரு யூனிட்டே நீங்கள் அழகாக படித்து முடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதையும் தாண்டி ரிவிஷன் பண்ணுறதுக்கு plenty ஆஃப் டைம் இருக்குது நம்மக்கிட்ட.
இன்னும் உட்காந்து பிப்ரவரி மாதம் இப்போ நான் இந்த வீடியோவை தேடி இப்போ உங்கள் வீடியோவை பார்த்துருக்கேன். 2 நாளைக்கு மோட்டிவேட் ஆகி நான் படிப்பேன். அடுத்து திரும்ப மார்ச் மாதம் வருவேன். அப்போ ஏதாவது மோட்டிவேஷன் வீடியோ ஏதாவது சேனலில் போட்டிருக்காங்களா நான் தேடி பார்ப்பேன். அடுத்து நான் மறுபடியும் ஏப்ரல் மாதம் வருவேன். அடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே மோட்டிவேஷன் வீடியோ நான் தேடி வருவேன். அடுத்து ஜூன் மாதம் நான் வருவேன். ஒரு மாதத்தில் எப்படி படித்து முடிக்கிறதுன்ட்டு நான் வருவேன். அப்படிங்கிற வேலையே இருக்கவே கூடாது. இப்போ வந்துட்டிங்களா, இந்த வீடியோ பார்த்துட்டிங்களா, உங்களோட ஒரே வேலை உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸை ரெடி பண்ணுறீங்க. உங்களோட கெப்பாசிட்டி பொறுத்தளவில் நீங்கள் ஸ்கெடியூல் ஃப்ரேம் பண்ணுறீங்க, டெய்லியும் உட்காந்து படிக்கிறீங்க. ஸோ காலம் போச்சு அப்படின்னா திரும்ப நமக்கு வராது. இப்போ நமக்கு சிலபஸ் மாற்றிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனையிலேருந்து மீண்டு வர்றதுக்கே இவ்வளோ நாள் ஆகிடுச்சு. அடுத்து ஸ்கூல் புக்ஸ்லாம் மாற்றினாங்கன்னா மறுபடியும் ஒரு பிரச்சனை வரும். மறுபடியும் என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்டெப்பு பின்னாடி போய் இது நமக்கு தேவையா அப்படின்ட்டு யோசிக்க ஆரம்பிப்போம். ஸோ ஒன்ஸ் டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒழுங்காக ப்ராப்பராக ஒரு ஸ்கெடியூலை ஃப்ரேம் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடணும். ஸோ ஆல்ரெடி இந்த வருஷத்தில் ஜனவரி மாதங்கிறது டக்குன்னு கண்ணமூடி திறக்கிறதுக்குள்ளே ஓடியே போச்சு. கேட்டால் பொங்கல் செலிப்ரேஷன் மேம் அப்படின்னு சொல்லுவீங்க. சரி, இப்போ அடுத்து எந்த ஒரு செலிப்ரேஷனுமே இதில் கிடையாது. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன்னு சொல்லிட்டு எந்த வேலைக்குமே இடமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ கரெக்டாக ஸ்கெடியூலை போடுறீங்க, படிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஏதாவது ஃப்ரீ டெஸ்ட் பேட்சஸ் இருந்துச்சுனாலோ இல்லை டெஸ்ட் பேட்ச் பெய்ட் பண்ணி ஜாயின் பண்ணுறதாலோ ஏதோ ஒன்று ஜாயின் பண்ணுறீங்க. டெஸ்ட்டு போட்டு பார்த்துக்கிட்டே உங்களை எவால்வேட் பண்ணி பார்க்குறீங்க. எந்த அளவுக்கு நம்ம படிச்சிருக்கோம், இன்னும் எந்த அளவுக்கு எஃபர்ட் போடணும் அப்படிங்கிற விஷயங்களை நீங்களே அனலைஸ் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ இன்னும் தாமதிக்காமல் கரெக்டாக படிக்க ஆரம்பிச்சிடுங்க. 5 மாதங்கிறத 4 மாதம், 4 மாதத்தை 3 மாதம், நான் நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே நான் படிச்சிடுவேன், அந்த 90 நாளில் என்னால் படிச்சிட முடியும் அப்படிங்கிறதுலாம் வாய்ப்பே இல்லைங்க. ஸோ அந்த 90 நாளில் 30 நாள் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஜூன் மாதம் பாதியிலேருந்தே கண்டிப்பாக நீங்கள் இது தான் கொடுத்தாகணும். அந்த ஜூன் பாதியிலேருந்து ஜூலை 12ஆம் தேதி வரைக்குமே நீங்கள் கம்ப்ளீட் ரிவிஷனில் இருக்க வேண்டிய இதில் தான் இருக்கும். அப்போ பார்க்கும்போது ஒரு 4.5 மாதத்தை நீங்கள் என்ன பண்ணணும், புதுசாக படிக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ இருந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கனாலே ஜென்ரல் ஸ்டடீஸை நல்லா பொறுமையாக நிதானமாக ஆழமாக படிக்க முடியும். இதே நீங்கள் நான் 3 மாதத்தில் நான் படித்து முடிச்சுக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா தமிழும் மேக்ஸும் கூட ஓகேன்னு வச்சுக்கோங்க. அந்த ஜென்ரல் ஸ்டடீஸை சும்மா மேலோட்டமாக நம்ம ஓட்டி விட்ற மாதிரி தான் இருக்கும். அந்த மேலோட்டமாக ஓட்டி விட்டு ஒரு பிரயோஜனமும் இருக்காது. சரிங்களா? ஸோ கரெக்டாக இப்போ பிப்ரவரியிலேருந்து நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நிறையா டைம் இருக்குங்க. நீங்கள் டைம் எடுத்து பொறுமையாக நிறுத்தி நிதானமாக டவுட் இருந்துச்சுன்னா யார்கிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணி கூட இது ஏன் வந்துச்சு அது ஏன் வந்துச்சுன்னு உங்களால் படிக்க முடியும். ப்ளஸ் ஒரு டாப்பிக்கும் படிக்க அதோட ப்ரீவியஸ் கொஷின்ஸ் நிறைய அனாலிசிஸ் உங்களால் பண்ணி படிக்க முடியும். சரிங்களா? ஸோ அந்த 90 நாள் நான் போகிறேங்கிறப்ப நீங்கள் வேர் டு ஸ்டடியை கண்டுபிடிப்பீங்களா, இல்லை உங்களுக்கான ஸ்கெடியூலை ஃப்ரேம் பண்ணுவீங்களா, இல்லை புக்கை கலெக்ட் பண்ணுவீங்களா, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. சரிங்களா? ஸோ ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கவங்களாவே இருந்தாலும் இந்த 5 மாதத்தை கரெக்டாக பிளான் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. சரிங்களா? பிப்ரவரி மாதம் போட்டோம், நான் மார்ச்லேருந்து 4 மாதத்தில் நான் படித்து முடிச்சிருவேன், அந்த கதைக்கே இடமே இல்லை. பிப்ரவரி ஆரம்பிக்கிறீங்க, கரெக்டாக போகிறீங்க. உங்களுக்கே டெஸ்ட் பேட்சஸ் ஏதாவது தேவைப்பட்டாலும் இல்லை ஃப்ரெஷராக இருக்கீங்க மெட்டீரியல்ஸோடு படிக்கணும்னு விருப்பப்பட்டாலும் நம்மளோட சேனல்லே நிறைய பேட்சஸ் ஃப்ரெஷர்ஸ்க்காக கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதுக்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ பாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா 15 டேஸில் எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம், ஐஎன்எம் 15 நாளில் எப்படி படிக்கலாம், அடுத்து மேக்ஸ் 7 வீக்ஸில் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுங்கிற மாதிரி பேட்ச் எல்லாமே நம்மளே நிறையா கொடுத்துட்ருக்கோம். வித் மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் கொஷின்ஸ், ரிவிஷன் டெஸ்ட் கொஷின்ஸோட நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் கம்மியான அமௌண்ட்டில் தான் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கூட நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. ஸோ கண்டிப்பாக படிக்க ஆரம்பிங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.